ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாரும் ஸ்குவிட் கேம், எஸ்கேப் ரூம்னு நிறைய சர்வைவல் கேம் படங்களை பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சைனீஸ் படம். விஷுவலா வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. ஸ்டோரியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அடுத்து என்ன ஆகும்னு நினைச்சு நம்ம ஒரு வழியாயிருவோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா ஒர்க் பண்றான். இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. ரொம்ப எமோஷனல் ஆனாலோ இல்ல கோபப்பட்டாலோ இவனை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனர் மாதிரி இவன் இமேஜின் பண்ணிப்பான். அதாவது பக்கத்துல இருக்கிறவங்கள ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி கற்பனை பண்ணிப்பான். இது மட்டும் இல்லாம இவனோட அம்மா வேற கோமால இருக்காங்க. இவனுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனையும் இருக்கு. இவனுக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு கேம்ல ஜாயின் பண்ற வாய்ப்பு கிடைக்குது. சரி, இதை மிஸ் பண்ண வேண்டாம், நம்ம அம்மாவுக்காகவாது போலாம்னு முடிவு பண்ணி போறான். அங்க ஒருத்தன் உட்கார்ந்து சில ரூல்ஸ் எல்லாம் சொல்றான். இங்க பாரு, நீ வின் பண்ணுனா உன்னோட கடனை எல்லாம் நாங்க கட்டிடுவோம். அப்புறம் நீ கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டார் கொடுப்போம். ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. நீ எத்தனை ஸ்டார் கொண்டு வரியோ அதுக்கேத்த மாதிரி நீ பணம் வாங்கிக்கலாம். ஆனா நீ கேம்ல தோத்துட்டீனா நீ அங்கேயே அந்த கப்பல்லையே தான் இருக்கணும். உன் உடம்பும் உயிரும் எங்களுக்கு சொந்தம். அதை நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். உனக்கு ஓகேனா மட்டும் சைன் போடுன்னு சொல்ல ஹீரோவும் சம்மதிச்சு சைன் போட்டு கிளம்புறான். அங்க ஒருத்தன் எல்லாரையும் கார்ல ஏத்துறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறான். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மயக்கம் போடுறதுக்கு. போற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? அது ஹீரோக்கு ஏதோ தப்பா தெரிய அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். காரை எடுத்துக்கு ஸ்பீடா ஓடுறான். பயங்கரமான சேசிங்னெல்லாம் நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் இவனோட கனவு. அந்த பையன் அப்படி இமேஜின் பண்ணிருக்கான். சரி, இதே மாதிரி எஸ்கேப் ஆகலாம்னு கார் கிட்ட போயிட்டு சாவி எடுக்க பாக்குறான். ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கழுத்துலயே இறங்குது. அங்கேயே மயக்கம் போடுறான். அப்புறம் போட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கழுத்துல ஒரு நம்பரை குத்திட்டு அப்புறம் கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒருத்தன் அங்க வர்றான். அவன் தான் கேம் மாஸ்டர் போல. வந்து கேமோட ரூல்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கும் ராக் பேப்பர் சிசர் கேம் தெரியும்ல, அதை தான் நீங்க விளையாட போறீங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர், அதுதான். தெரியாதவங்களுக்கு ஒரு டைம் எப்படின்னு சொல்றான். ஸ்டோன் ஒருத்தன் சிசர் ஒருத்தன்னா ஸ்டோனை வச்சு சிசரை உடைக்க முடியும். சோ ஸ்டோன் போட்டவங்க வின். அதே மாதிரி பேப்பர் போட்டு ஒருத்தன் சிசர் போட்டா சிசர் வச்சு பேப்பரை வெட்ட முடியும். அப்போ சிசர் போட்டவங்க வின். அப்போ ஸ்டோன் ஒருத்தன் போட்டு பேப்பர் இன்னொருத்தன் போட்டா பேப்பரை வச்சு ஸ்டோனை கசக்கி தூக்கி எறிய முடியும். அப்போ பேப்பர் போட்டவங்க வின். இதுதாங்க கேம். ஆனா இங்க கார்டுல விளையாடணும். உங்க எல்லாருக்கும் இங்க 3 கார்டுலயும் 4 கார்ட்ஸ் கொடுப்போம். அப்புறம் 3 ஸ்டார்ஸும் கொடுப்போம். நீங்க விருப்பப்படுற யார் கூட வேணாலும் விளையாடலாம். தோக்குறவங்க வின் பண்றவங்க கிட்ட உங்க ஸ்டார்ஸை கொடுக்கணும். இப்படி கொடுத்து ஸ்டார்ஸ் காலியாச்சுன்னா நீங்க பணம் கொடுத்து ஸ்டார்ஸை வாங்கிக்கலாம், கார்ட்ஸையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு 4 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள வின் பண்ணணும். கடைசியா உங்ககிட்ட எந்த கார்ட்ஸும் இருக்கக்கூடாது. அதே சமயம் உங்ககிட்ட 3 ஸ்டார்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லாதவங்க எலிமினேட் செய்யப்படுவீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கேமும் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஒரு கோட் சூட் போட்ட ஒருத்தன் வர்றான். இந்த கோட்காரன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். இந்த கேமோட ரூல்ஸ் படி ஒரே கார்டை போட்டா அது டை ஆகிரும். அதாவது கார்டு கழிஞ்சு போயிரும். நம்ம கிட்ட இருக்க கார்டை கரெக்டா செப்பரேட் பண்ணி வச்சு ஒரே மாதிரி கார்டை போட்டு கார்ட்ஸை கழிச்சோம்னா நம்ம கிட்ட இருக்க ஸ்டார்ஸும் குறையாது. காசு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்றான். ஹீரோவும் அவனை நம்பி போறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆடுறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் சிசர் வைக்கிறான். அவனும் அதையே வைக்கிறான். ரெண்டும் கழிஞ்சு போயிருது. அப்புறம் ஸ்டோன் வைக்கிறாங்க, கழியுது. அப்புறம் பேப்பர் வைக்கிறாங்க, கழியுது. இப்படி போயிட்டே இருக்க ஹீரோ சிசர் வைக்கிறான். ஆனா கோட்காரன் ஸ்டோன் வச்சிடுறான். ஒரு ஸ்டாரை ஹீரோ கொடுக்கணும். கோட்காரன் நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு சொல்றான். இந்த டைம் நீ வின் பண்ணிக்கோ, வின் பண்ணிட்டு உன்னோட ஸ்டாரை ரிட்டர்ன் வாங்கிக்கோன்னு சொல்லி மறுபடியும் விளையாடுறாங்க. மறுபடியும் ஹீரோ தோத்து போயிடுறான். கோட்காரன் வேணும்னே ஹீரோவை ஏமாத்தி வின் பண்றான். ஹீரோ கத்துறான், அவன் என்னை ஏமாத்திட்டான்னு. ஆனா எல்லாரும் ஹீரோவை புடிச்சிடுறாங்க. கோட்காரன் அங்க வந்து அந்த வெள்ளைக்காரன் யாரும் ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, அதான் உன்னை ஏமாத்தினேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ டென்ஷன் ஆகுறான். உடனே அவனுக்கு இமேஜினேஷன் போகுது. போட்ல இருந்து விழுகிற மாதிரி, மேகங்களை அவன் மூடுற மாதிரி. நம்ம ஹீரோக்கு தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கே, டென்ஷன் ஆனாலோ எமோஷனல் ஆனாலோ இப்படி ஆகும்ல. அப்புறம் கீழே மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்க அங்க ஒருத்தன் வந்து ஹீரோவை எழுப்புறான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு, பாலி சிநேகிதன். இவன் பண்ணுவான் பாருங்க ஒரு சம்பவம். அப்புறம் 2 பேரும் பேசி இதுல நாம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட ஒரு ஸ்டார் தான் இருக்கு, இதை வச்சு விளையாடினா நம்ம சாக வேண்டியதுதான். அதனால 2 ஸ்டார் இருக்கிற யாரையாவது நம்ம டீம்ல சேர்த்துட்டு தான் ஆடணும்னு சொல்றான். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன்னு சொல்லி ஒருத்தனை பார்க்க போறாங்க. பார்க்கறதுக்கு அப்பாவியா இருக்கான்னு குறைச்சி எடை போட்டுறாதீங்க. கண்ணாடியில இருந்து கால் வரைக்கும் அப்புட்டும் வேஷம்தான்.
ஹீரோ அந்த தடியங்கிட்ட நம்ம எல்லாம் ஒரே டீமா ஆடுனா அப்பதான் வின் பண்ண முடியும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. சரி உங்க கார்ட்ஸை காட்டுங்கன்னு அந்த தடியன் சொல்ல ஹீரோவும் கார்டை கொடுக்குறான். அப்புறம் வாங்க போலான்னு போறாங்க. அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான், அவன் கார்டு ஒன்னு காணோம், அதுவும் பேப்பர் படம் போட்டது. அந்த தடியன் ஓடி போய் ஒருத்தங்கிட்ட கேமை ஸ்டார்ட் பண்ணி தோத்து போயிடுறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனை போட்டு பொளந்து கட்டிடுறான். அப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் வந்து கெஞ்சுறான், என்ன மன்னிச்சிருங்க, நான் என் பொண்ணுக்காக தான் இங்க வந்திருக்கேன், அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளோட மெடிக்கல் செலவுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல நம்மளும் கொஞ்சம் சென்டிமெண்ட்ல வீக்கு, சோ மன்னிச்சு மறுபடியும் டீம்ல சேர்க்கறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட இருக்க 6 கார்டுமே சிசர் கார்டுகள். அதனால ஹீரோ ஒரு பிளான் போடுறான். எல்லார்கிட்டையும் 12 கார்டு இருந்தா அதுல எல்லா சிம்பிளும் 4 கார்டு இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு சிம்பிள் கார்டை இறக்கும் போது 6ஆவதா ஒரு பேப்பர் கார்டை இறக்கி தான் ஆகணும். அப்ப நாம சிசரை வச்சு வின் பண்ணிரலாம்னு ஒரு பிளான் பண்றான். அப்புறம் இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கிற ஆளை மட்டும் தேடுங்கன்னு சொல்லி ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. அவன் கிட்ட போய் ஹீரோ, நீங்க எங்க கூட ஆட வரீங்களான்னு கேக்குறான். அவன் கிட்ட 5 ஸ்டார்ஸ் இருக்கு, 7 கார்ட்ஸும் இருக்கு. பயப்படாம வர்றான். 2 பேரும் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பரட்டக்காரன் பேப்பர் கார்டை வைப்பான், நம்ம ஹீரோ சிசர் வைப்பான். சோ ஹீரோ வின் பண்ணி ஒரு ஸ்டாரை வாங்குறாரு. அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்டார்ஸ் வேணும்ல, அதனால இன்னொரு ரவுண்டு கூப்பிடுறான். அதுக்கு அவன், சரி விளையாடுறேன், ஆனா ஒரு ரவுண்டு இல்ல 3 ரவுண்டு விளையாடுறேன், ஆனா நீ 3 கார்ட்ஸையும் ஒன்னா கீழே வைக்கணும், வச்ச அப்புறம் மாத்தக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோவும் ஒத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் ஏத்துன உடனே ஹீரோ சிசர் வைக்கிறான். அந்த பரட்டை ஸ்டோன் போட்டு வின் பண்ணிடுறான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு, பேசாம ஓடி போயிடலாம்டா, வேண்டாம்னு கெஞ்சுறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், நம்ம கிட்ட எல்லா கார்ட்லயும் ஒன்னு இருக்குன்னு அந்த பரட்டை நினைச்சிட்டு இருக்கு. இப்ப நான் சிசர் வச்சேன், அதனால அடுத்து நான் ஸ்டோன் வைப்பேன், அப்புறம் பேப்பர் வைப்பேன்னு அது நினைச்சிட்டு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே சிசர் தான். சோ நம்ம கரெக்டா விளையாடுனா வின் பண்ணலாம்டான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அவன் நினைச்ச மாதிரியே பரட்டையும் கார்டை போட ஹீரோ வின் பண்ணிடுறான். அப்புறம் அந்த வெள்ளக்காரன் அங்க வந்து, இங்க பாரு, இவன் கேமோட ரூல்ஸை மீறி இருக்கான், 3 கார்டை டாய்லெட்ல போட்டிருக்கான், சோ இவன் எலிமினேட் ஆக போறான்னு அவனை துப்பாக்கி வச்சு காலி பண்ணிடுறான். எல்லாருக்கும் நடுங்குது. அப்புறம் எல்லாரும் கேவலமா விளையாடிட்டு இருக்கீங்க, நல்லா விளையாடுங்கன்னு போயிடுறான். அப்புறம் ஹீரோ ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம ஸ்டோன் கார்ட்ஸை கொஞ்சம் வாங்கணும்னு 30 கார்ட்ஸை வாங்குறான். அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற கார்ட்ஸும் சேர்த்து எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் 2 ஸ்டார்ஸும் இருக்கு. பேப்பர் கார்டெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசியா சிசர் கார்ட்ஸ் தான் மிச்சம் இருக்கும். அப்ப ஸ்டோன் கார்டு நம்ம கிட்ட இருந்தாதான் வின் பண்ண முடியும்னு நினைச்சுதான் 30 ஸ்டோன் கார்டை வாங்கியிருப்பான். ஆனா அங்க அப்படியே மாறி நடக்குது. சிசர் கார்டுல குறைஞ்சிக்கிட்டே வருது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் இந்த தடியனும் 2 பேர்கிட்ட தோத்துட்டு வர்றாங்க. அப்புறம் சோகமா உட்காந்துட்டு இருக்க அங்க 3 பேர் வர்றானுங்க. அதுல ஒருத்தன் ஹீரோ கிட்ட வந்து பேசுறான், என்ன தம்பி நீ போட்ட பிளான் சொதப்பிருச்சான்னு. அப்புறம் தான் தெரியுது இந்த நாய் தான் ஹீரோக்கு போட்ட ஸ்கெட்சுன்னு. அப்புறம் ஹீரோ அவன்கிட்ட, உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்டார்ஸை எங்களுக்கு விற்க முடியுமான்னு கேட்க, முடியாது, நீ முடிஞ்சா ஒரே ரவுண்டு ஒரே கார்டுன்னு விளையாடி ஸ்டாரை வாங்கிக்கோன்னு சொல்றான். அப்புறம் ஹீரோவும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனா ஒரு டீலுக்கு அவனை கூப்பிடுறான். ஒரே ஆட்டம் தான், ஆனா அங்க தோத்து போயிட்டா நாங்க 3 பேரும் ஒவ்வொரு ஸ்டார் தருவோம், உனக்கு 3 ஸ்டார் ஆகும், அதே மாதிரி நீயும் கொடுக்கணும்னு சொல்ல அவனும் ஒத்துக்கிறான். கேம் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஒரு கார்டை வைக்கிறான். அப்புறம் ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் என்னன்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிச்சு அவன் பேப்பர் கார்டை தான் வச்சிருப்பான் போலன்னு கெஸ் பண்ணி சிசர் கார்டை இறக்குறான். அதே மாதிரி அது பேப்பர் கார்டு தான். அப்புறம் வின் பண்ணி அந்த 2 கோமாளிங்க கிட்ட உங்க கார்ட்ஸை என்கிட்ட வித்துட்டு போயிருங்கன்னு சொல்ல அவங்களும் வித்துட்டு 3 ஸ்டாரோட கேமை விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்புறம் போகும்போது சும்மா போகாம அந்த வளர்ந்தவன் கிட்ட இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் என்னன்னு ஹீரோ கேட்க அதையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ, அவன் நீ வச்சிருக்க கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், நீ அதை எனக்கு $10,000 கொடுத்துட்டு அந்த கார்ட்ஸையும் கொடுத்துரு, இல்லைனா உங்ககிட்ட இருக்க கார்ட்ஸை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு மிரட்டுறான். மவனே எனக்கே ஸ்கெட்ச் போடுறியான்னு அவன் கிட்ட இருக்கிற கார்ட்ஸையும் பணத்தையும் வாங்கிடுறான். வின் பண்ணணும்னா கார்டு கையில இருக்கக்கூடாதுல்ல, சோ அவனும் கொடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோ போயிட்டு இருக்க அந்த கோட்காரன் அங்க வர்றான். வந்து, உங்ககிட்ட 2 ஸ்டார் தானே இருக்கு, இத 1 ஸ்டார் வச்சுக்கோ, கேம்ல வின் பண்றதுக்கு சேஃப்டிக்கு வச்சுக்கோ, அதுக்கு பதிலா எனக்கு நீ 5 கார்டு கொடுக்கணும்னு சொல்றான். என்ன கார்டு வேணும்னு கேட்க 3 ஸ்டோன், அப்புறம் சிசர்ல 1 கார்டும் பேப்பர்ல 1 கார்டும் வேணும்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, நான் மட்டும் ஜெயிக்கிறதுக்காக நான் விளையாடல, இதுல என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நான் அவங்கள ஏமாத்த மாட்டேன்னு கிளம்புறான். ஆனா அந்த கோட்காரன் சும்மா இருக்காம ஏதோ பிளான் பண்றான். அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும், இங்க பாருங்க, நம்ம எல்லாம் ஒரே டீமா விளையாடினாதான் வின் பண்ண முடியும், என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்க கார்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும்னு ஏதோ குத்து மதிப்பா சில கார்ட்ஸ் எல்லாம் சொல்றான். ஆனா எல்லாம் கரெக்டா சொல்றான். அதனால எல்லாரும் உங்ககிட்ட இருக்க கார்டை என்கிட்ட கொடுங்க, எல்லாரும் கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணி விளையாடலாமே சொல்றான். இவனுக்கு சில கார்ட்ஸ் தேவைப்படுது போல, அதான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவும் இவன் என்னதான் பண்றான்னு பாப்போம்னு அவனும் எல்லா கார்ட்ஸும் கொடுக்குறான். அப்புறம் கார்டை பிரிச்சு கொடுத்துட்டு ஹீரோவோட கார்ட்ஸை மட்டும் தூக்கி வீசி
பேசிடுறான். அப்புறம் அங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நம்ம விளையாடலாம்னு சொல்லி மண்டையை கழுவிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அங்க வர்றான். அப்பதான் கோட்காரன் பண்ணது எல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்றான். டேய், இவன் கேம்குள்ள வந்த உடனே என்னை ஏமாத்தி என்கிட்ட இருந்து 2 ஸ்டாரை வாங்கினான். அப்புறம் இங்க நம்ம எல்லார்கிட்டையும் கார்டை வாங்கி அதுல இருக்கிற ஸ்டோன் கார்டை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு அவன் யாரை வின் பண்ணணும்னு நினைச்சானோ அவங்க கிட்ட சிசர் கார்டை கொடுத்துட்டான். அதுல ஒரு அடையாளமும் வச்சிருக்கான் ஃப்ராடு பையன்னு சொல்றான். அப்புறம் ஹீரோ அங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட எல்லாம் ஆடி அவங்க கிட்ட இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே காலி பண்ணிடுறான். அதனால சில ஸ்டார்ஸும் ஹீரோக்கு போகுது. அப்புறம் கோட்காராங்க, யார்டாது 3 சிசர் கார்டை வச்சுட்டு வராம மறைஞ்சிருக்கிறது, வாங்கடா வந்து கார்டை கொடுங்கடான்னு காத்திட்டு இருக்கான். ஹீரோ அங்க போய், டேய் கத்தி கத்தி செத்துறாதடா முட்டா பையல, ஆட்டத்தை நல்லா கவனிச்சியா? ஆரம்பத்துல ஒருத்தனை வெள்ளைக்காரன் கொன்னானே, எதுக்கு கொன்னான்னு தெரியலையாடான்னு சொல்றான். அப்பதான் ஞாபகம் வருது, அவன் 3 சிசர் கார்டை டாய்லெட்ல போட்டிருப்பான். அந்த கார்ட்போர்ட்ல கணக்குக்கு வராததால இந்த கோட்காரன் கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். இப்ப ஹீரோ கிட்டையும் இந்த கோட்காரங்கிட்டையும் மட்டும்தான் கார்ட்ஸ் இருக்கு, மத்த யாருக்கிட்டையும் கார்ட்ஸ் இல்ல. அதனால ஹீரோ கிட்ட இவன் விளையாடியே ஆகணும். 2 பேரும் விளையாடுறாங்க. ஹீரோ விட்டு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிடுறான். அவனை வின் பண்ண வைக்கிறான். கோட்காரன் கார்டை வைக்கிறான். ஹீரோ கார்டை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான் எல்லார்கிட்டையும். எல்லாரையும் ஏமாத்தனல்லடா, எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேளுன்னு சொல்ல அவனும் கேட்கறான். அப்புறம் உன்னை நீயே அடிச்சுக்கோன்னு சொல்றான். அவனும் மெதுவா 4 அடி அடிக்கிறான். அதுக்கு ஹீரோ, என்ன இவ்ளோ மெதுவா அடிக்கிற, இழுத்த அடி, நீ இங்க அடிக்கிறது உள்ள இருக்கிற வெள்ளைக்காரனுக்கு கேட்கணும்னு சொல்ல ரத்தம் வர்ற அளவுக்கு அவனே அடிச்சுக்கிறான். ஹீரோவும் வேணும்னே தோத்து அந்த இருட்டு ரூமுக்கு போறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை காப்பாத்த வருவாங்கன்னு அங்க ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வெள்ளைக்கார அங்க வந்து வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, உங்ககிட்ட இருக்கிற 3 ஸ்டார்ஸ் போக மிச்சம் இருக்கிற ஸ்டாரை வச்சு இருட்டறையில இருக்கிறவங்கள நீங்க வெளியே கொண்டு வரலான்னு சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு போய் ஹீரோவை கூப்பிட போறான். அப்படி போகும்போது ஒரு சிலர் அவனை மறிச்சு, அந்த ஸ்டாரை எனக்கு கொடு, நான் தோக்கக்கூடாது, நான் உனக்கு 5 மடங்கு பணம் அதிகமா தர்றேன்னு சொல்றான் ஒருத்தன். 10 மடங்கு எக்ஸ்ட்ரா தர்றேன்னு சொல்றான் ஒருத்தன். அப்புறம் அவன், இல்ல இது என் நண்பனுக்காகன்னு ஓடி போய் அங்க நின்னு ஸ்டாரை கொடுக்க போறான். அப்பதான் வர்றாரு நம்ம அப்பாவி. ஸ்டாரை பிடுங்கிட்டு ஒன்னு சொல்றான் பாருங்க, இவனை வெளியே கொண்டு வந்து என்ன பண்ண போறான், நம்ம கிட்ட இருக்கிறத 10 மடங்குக்கு அதிகமான காசுக்கு வித்துறலான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒத்துக்க மாட்டான். நீ இவ்வளவு கேவலமானவனான்னு கேட்க, நீ என்னவோ பண்ணு, ஆனா நான் இப்படித்தான்னு சொல்லிட்டு கிளம்புறான். நான் ஆரம்பத்திலே சொன்னான்ல, கண்ணாடியிலிருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் விஷம்னு. அவனுக்கு பொண்ணு இருக்குன்னு சொன்னான்ல, அது கூட பொய் தான். அவன் அந்த போட்டோவை யார்ட்டையோ திருடிட்டு வந்திருப்பான். அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவனை ஏமாத்திடுறான். அவன்கிட்ட இருக்கிற பணம் வச்சு கூட ஸ்டாரை வாங்கிட்டு ஹீரோவை வெளியே எடுத்துருக்கலாம். ஆனா அந்த பணம் தான் முக்கியம்னு அவனும் சிம்பிளா சாரி கேட்டுட்டு போயிடுறான். கடுப்பான ஹீரோ எப்படியாவது வெளியே போகணும்னு பிளான் பண்றான். அங்க இருந்த ஒருத்தனை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியே எடுக்க வர்றாங்க. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இவனை வெளியே எடுக்கிறாங்கன்னா இவன்கிட்ட நிறைய பணம் இல்லைனா ஏதாவது பெரிய விஷயம் இருக்கணும். சும்மா யாரும் வெளியே எடுக்க மாட்டாங்கன்னு யோசிக்கிறான். இவன் ஒரு கவர்ல தான் பணம் வச்சிருந்தான். அதுல கம்மியான பணம் தான் இருந்துச்சு. அப்போ வேற ஏதாவது இவன்கிட்ட இருக்கணும்னு நினைச்சு அவனை போய் அடிச்சு சண்டை போடுற மாதிரி போடுறான். அப்புறம் அவன் வெளியே போன உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க, பின்னாடி இருந்த கட்டி எங்கடா காணோம்? அதை காணோம். அப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கறான், அது நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அதுல வைரங்களை வச்சிருக்கான் இந்த பையன். அதனால தான் ஹீரோ அவன்கிட்ட சண்டை போட்டு எடுத்திருப்பான். அது இப்போ ஹீரோ கிட்ட இருக்கிறதால அவனுங்க ஹீரோவை வெளியே எடுக்கிறாங்க. வெளியே வர்றாரு நம்ம ஹீரோ. செம்ம கோவத்துல வந்து அந்த கண்ணாடிக்காரனை போட்டு பொளந்து எடுக்கிறான். அடிச்ச அடியில வாய் ஒரு பக்கம் கோணிட்டு இருக்கும். அப்புறம் அவன்கிட்ட இருக்கிற ஸ்டார்ஸையும் அப்புறம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்த பணத்தையும் வாங்கிட்டு அந்த இருட்டு ரூம்ல இருந்து ஒருத்தரை வெளியே எடுக்கிறான். அவர் யாருன்னா, ஹீரோ உள்ள இருக்கும்போது அவர் சொல்லியிருப்பாரு, நீ வெளியே போனா என் பையனோட மெடிக்கல் செலவுக்காக தான் நான் வேலைக்கு போயிருக்கேன்னு என் பையன்கிட்ட மட்டும் சொல்லிருன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ தான் சென்டிமெண்ட்ல விழுந்துருவார்ல, அதனால அந்த ஆளை வெளியே எடுக்கிறான். அப்பா இல்லாத கஷ்டம் எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னை வெளியே எடுக்கிறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாசா கிளம்புறான். ஹீரோ பண்றதெல்லாம் அந்த வெள்ளைக்காரன் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோ போன அப்புறம் ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவன்கிட்ட, நீ அப்படியே உன் அப்பா மாதிரின்னு சொல்றான். என்னடா வெள்ளைக்காரன் இப்படி சொல்றான்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்றாங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்து முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொன்ன விதம் பிடிச்சிருந்ததா? ஸ்டார்டிங்ல சில சீன்ஸை கட் பண்ணியிருப்பேன். டைரக்டா கேம்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல. சோ இந்த மாதிரி மத்த லாங்குவேஜ் படங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுற எல்லாரும் ஃபிலிம் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.